ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிநயமூர்த்தி. இன்றைக்கி என்ன செய்யணும், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு வெங்காயம் 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு ருப்பறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் கட் பண்ணி ஒட்டுக்காக சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சமாக. இப்போது அந்த மசாலா எடுத்து வச்சிங்க இல்லையா, அது நல்லா ருப்பிட்டு அது கூட வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி சென்டரில் அறுத்து 4 தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது உள்ள ஃபில்லப் பண்ணி அந்த மசாலாவை வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். மசாலாவில் அரைக்கும் போது தண்ணி ஊற்றிடாதீங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. கெட்டியாக இருந்தால் தான் இது உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பாண்டில் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு பாண்டு காஞ்சோடனே நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. கத்திரிக்காயில் நிறைய எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது காயிட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சதும் எதுவும் போடுறது வேணாம். அப்படியே கத்திரிக்காயை அப்படியே எடுத்து எண்ணெயில் விடுங்க. இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அது மசாலாவில் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வாங்கினாதான் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா இதாகட்டும். இப்போது இதில் ஒரு 2-3 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா இதாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு மிச்சம் இருக்கிற மசாலா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. எனக்கு இவ்வளோ தண்ணி தேவை. உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு அது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கெட்டியான உடனே இறக்கிட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.